ஹலோ பால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கிரிக்கெட் பாலை நீங்க தூக்கி போட்டோட்டியுமே அது ஒரு வேவ் நேச்சரா டிராவல் ஆகுது அப்படின்னா அவங்களை நம்ப முடியுமா? தியரட்டிக்கலா அதுதான் உண்மை. ப்ராக்டிக்கலா நம்மளால பார்க்க முடியாது. அதுக்கு தான் ரீசன் என்னன்னு பார்க்க போறோம். டீப்ராக்ல என்ன சொல்ல வராரு அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா பார்ட்டிகளும் தட் இஸ் மேட்டர் கண்டிப்பா வேவ் நேச்சர்ல தான் டிராவல் ஆகுது. ஏன்னா ரேடியேஷனுக்கு டியூவல் நேச்சர் இருந்தது அப்படின்னா மேட்டருக்கும் கண்டிப்பா டியூவல் நேச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராரு. எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by p. p is nothing but momentum. p is equal to mv. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எலக்ட்ரான் எடுத்துப்போம். எலக்ட்ரானோட மாஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. எலக்ட்ரானோட மாஸ் கம்மி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மொமெண்டம் கம்மியா தான் இருக்கும். மொமெண்டம் கம்மியானா கண்டிப்பா லெஃப்ட் சைட்ல உள்ள லாம்டா அதிகமாகும். ஸோ எலக்ட்ரானை என்னால வேவ் நேச்சரை நல்லா கிளியரா இப்படி பார்க்க முடியுதுன்னு சொல்ல வராங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு கார் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு லாரி எடுத்துக்கலாம், இல்ல ஒரு ஹியூமனை எடுத்துக்கலாம். இவங்களோட மாஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இல்லைன்னா நீங்க அந்த எக்ஸாம்பிள் கிரிக்கெட் பாலே கூட எடுத்துக்கலாம். மாஸ் அதிகம் அப்படின்னா கண்டிப்பா மொமெண்டம் அதிகம். மொமெண்டம் அதிகம்னா லாம்டா கம்மி. அதனால பிராக்டிக்கலா என்னால ஒரு கிரிக்கெட் பால் வளைஞ்சு வளைஞ்சு போற மாதிரி இல்லாம இருக்குது. ரீசன் அங்க லாம்டா ஆல்மோஸ்ட் ஜீரோ. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பேசிக் கான்செப்ட் இன் டியூவல் நேச்சர். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.